விஜய் சார் வந்து இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிறது காரணம் பல இயக்குனர்கள், அதுக்கப்புறம் வந்த ஒரு 4 இயக்குனர்கள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு விஜய் சார் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் பிரசாத் தரப்பில் ஒரு 3 நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்றைக்கி முழு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமான மேடை தான் அது. சரி, முதல்ல அது சிறப்பு என்னென்னா, இயக்குனர் கோபி வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன். அதுதான் சிறப்பு. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த மேடை. அவர் முடிவு பண்ணிட்டார், இந்த மேடையில் உட்காருவேன், யாராக இருந்தாலும் விஜயோட ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் ஆகிருக்கணும். ஒன்று நடிச்சிருக்கணும், இல்லை ஃபைட் மாஸ்டராக இருக்கணும், இல்லை டேஷ் பண்ணியே தொலைஞ்சிருக்கணும். இது என்னையை கூட்டுவது இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு, இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் அதெல்லாம் இல்லை. விஜயை வச்சு டேரக்ட் பண்ணது யார் தேடுங்கிட்டு இருக்காப்புல. இந்த பேரரசன் ஒருத்தர் இருக்கார், கூப்பிடுங்க போதும். 2 கூட பண்ணியிருக்காரு, அது போதும் கூப்பிடுங்க. இதுதான் இன்றைக்கி நான் இன்றைக்கி சிறப்பு விருந்தினர் இல்லை, விஜய் வச்சு 2 கூட பண்ண அந்த ஒரு தகுதி தான் எனக்கு. விரும்பி கூப்பிட்ருக்காரு கோபி, வாழ்த்து. இன்னொன்று, இதில் நடிகை எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம இடத்துல ஒர்க் பண்ணவங்க தான். அப்புட்டியாக இருக்கட்டும், சம்பத்ராமா இருக்கட்டும், கணேஷ் பாபா இருக்கட்டும், சமுத்திரம் சீக்கிரம் இணைவோம். கனல் சார் தான் திருப்பாச்சிக்கு முதல்ல ஃபைட் மாஸ்டராக ஃபிக்ஸ் ஆனது. பேசிலாம் முடிவு பண்ணியாச்சு. கரெக்டாக நாம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது அவர் வேற ஒரு படத்தை பிஸி ஆகிட்டார். அதனால அப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துருச்சு. எல்லாருமே விஜயோட ஆளுக்கு தான். இந்த கடை மாஸ்டர் இங்கே ஒத்துக்கதே வேணும், எல்லோரும் விஜயோட ஆளுக்கு தான். நம்ம கணேஷ் பாபு சொன்னார், ஆமாம், ஜி சாருக்கு 2 மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் பேரரசு அப்படின்னாரு. நான் அப்படி எப்பவுமே நினைக்கிறதில்ல. விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. அதான் ஒரு லைஃப்பில் 2 லைஃப் கொடுத்தார். ஆமாம், அந்த இது நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பெருமையான விஷயம். அப்புறம் இந்த படத்தோட நாயகன் தினேஷ், பத்திரிக்கையாளர். சிலர் வந்து ஹீரோவாக வருவாங்க, பல துறையிலேருந்து வருவாங்க, ஆசையில் ஆர்வத்தில் வருவாங்க. அது படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்போம், இது ஆசைக்காக நடிச்சிருக்காங்க, ஒரு ஆர்வத்தில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. ஆனால் அப்படி தான் நினச்சேன். சரி, பத்திரிக்கை திறந்து அவர் ஒரு ஆர்வத்தில் பண்ணியிருப்பாரோன்ட்டு. இது முழுக்க ஒரு நடிகருக்கான தகுதி, முழு தகுதி இருக்கு அவருக்கு. ஆசைக்காக ஆர்வத்துக்காக ஒரு கலை வெறி. அந்த கலை வெறி தான் அந்த கொலை வெறியோட உட்காந்துருக்காரு. அந்த கேரக்டரை இன்னும் அதுலேருந்து இன்னும் மாறலாம், பயமாக இருக்குது. பார்க்கும்போது என்ன சொன்னால் கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு. ஆமாம், ஆனால் அவர் ஒரு இடத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அதுக்கப்புறம் காதல் இளவரசன் கமலஹாசன் வந்தார். அதுக்கடுத்து ஒரு இடத்துக்கு ஆளை காணோம். இதில் ஒரு பெட்ரூம் சின்னுச்சு, அது போதும், மனுஷன் புகுந்து விளையாண்டார். ஆமாம், நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சீனுக்காக தான் கதையை ஒத்துருப்பார் போல இருக்கு. கையை போகிறாரு, கையில் உழைக்கிறாரு. அப்புறம் சரி கொஞ்சம் அந்த மூளோட்டை ஆகி போச்சு அவருக்கு. மூளோட்டை ஆனோடனே டக்குன்னு செல்லை பார்த்து கூட ஏற்றிக்கிறார். இதெல்லாம் புது இயக்குனர் வந்து புதுசாக சிந்திச்சிருக்காரு. அவரும் பாக்கியராஜர் வந்து முருகங்கா சொன்னார், இது அதே மீறிடுச்சு. இப்போ டல்லாயிருச்சா, ஒன்றும் இல்லை, செல்ஃபோனை எடு, அப்படியே ரீல்ஸ், அதுக்கு பேர் ஏதோ ஒன்று மூடு எடுத்துட்டு எதாவது இருந்தாண்ணா. 2 பொம்பளையை பார்த்தாரு, திருப்பி கையை போட்டார், அது முறைச்சிச்சு. அப்போதைக்கு டைலாக், லவ்வு தான்மா. எல்லாமே அங்கே அப்படி தான் ஆரம்பிக்கும், அது எங்கேயும் முடியுங்கிறது அப்புறம். அது மாதிரி அந்த ஒரு சீனில் அவர் வந்து தினேஷ் வந்து பூந்து விளையாண்டான்னு சொல்லலாம். ஆமாம் சார்,
இந்த படத்துக்கு ஒரு சீன் போதும் சார். என்ன சார் நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு அந்த ட்ரெஸ் தான் உட்காந்துருக்கணும். அது சந்தோஷமாக அந்த ஃபீல் பண்ணிக்கணும். அதனால தான் இப்போ ஹீரோனி ஏன் வரலன்னா அது மலை மலையெல்லாம் உட்காரல, சிக்கலை. இன்னும் அந்த மூட்லேருந்து மாறாமல் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம், நமக்கும் பயம் இருக்குல்ல. அதனால் பத்திரிக்கையாளர்ன்ட்டு ஒரு ஹீரோவாக இருக்காருன்னு நான் சாதாரண நினச்சிட்டேன் சார். நான் எதுக்கு சொல்ல, உங்களோட ரியாக்ஷன் எல்லா லவ் சீனும் சரி, அந்த சீரியஸ் சீனும் சரி, ஒரு சிறந்த நடிகராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பத்திரிக்கையாளன் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு முழு நேர நடிகராயிருங்க. ஆமாம், பத்திரிக்கையை பார்த்துக்க ஆள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நான் கூட வரேன். இப்போ என்ன இப்போ அது ஒன்று பாக்கி இருக்கு, அதையும் பார்த்துறேன் நான். இப்போ யாதும் அறியான் நம்ம இயக்குனர் கோபி விஜய் ரசிகர். இவர் விஜய் ரசிகராக இருந்து படம் எடுக்கும்போது விஜயோட ஏதாவது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். ஒரு ரசிகராக இயக்குனராக பதிவு பண்ணது அந்த பெட்ரூம் சீனை நிறைய சீன் இருக்குது. அவர் விஜயோட ரசிகராக பதிவு பண்ணுறது விஜயை பற்றி அந்த 2006 பேக்கில் போட்டேன். நான் ஏன் அதுக்கு போயிட்டேன், திருப்பாச்சிக்கு போயிட்டேன். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் அதிகமாக போகுது உங்களுக்கு. 2026. ஆமாம், அதில் விஜய் சார் எப்போ பார்க்கணுங்கிற அவருடைய கனவு, ஆசைகள், நம்பிக்கைகள் என்னென்ன சொல்லலாம். ஓகே, விஜய் மேலே உள்ள பற்று எல்லாம் சொல்லலாம். நான் விஜய் சார்கிட்ட முதல்ல இயக்குனராக தான் கதை சொன்னேன். இயக்குனர் சொல்ல, ஒரு உதவி இயக்குனராக அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் கதை ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் இயக்குனராக மாறுறேன். அப்போ உதவி இயக்குனராக இயக்குனராக மாறியாச்சு. இப்போ விஜய் சாரை வச்சு நான் படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வெறும் இயக்குனர் இல்லை, அப்போ நான் விஜயோட ரசிகரை மாறிட்டேன். ஏன்னா ஒரு மாசு இருக்கும் படம் பண்ணும்போது எந்த இயக்குனரும் அவங்க ரசிகரை மாறிடணும். அப்போ தான் ரசிகருக்கு திருப்தியாக படம் கொடுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு திருப்பாச்சி கதை சொல்லும்போது அந்த ஓப்பனிங் அருவப்பற்ற அது இல்லை. அயனார் கோயில் போய் அவரோட சொருவதில் அது இல்லை. நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் சாங்லாம் இல்லை. அதிலெல்லாம் கதையெல்லாம் ஆரம்பிப்பேன். அதுதான் ஃபஸ்ட் நான் விஜய் சார் சொன்னது. ஓகே, நம்ம விஜய் சார் வச்சு படம் பண்ண போகிறோம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் சார் ரசிகரை மாறினதுக்கப்புறம் அப்போ ரசிகர் என்னென்ன எதிர்பார்ப்பான். அப்போ தான் ஒரு ஓப்பனிங், ஒரு பில்டப்பு, அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வேணும், ரஜினி ஸ்ரீ ஒரு சாங் வேணும், இதெல்லாம் பண்ணது. அது மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்புறம் பண்ணினான். நிறைய மாற்றங்கள் விஜய் சார் கதை சொன்னதை விட அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஃபேன்ஸுக்கு பிடிக்கணுங்கிறக்கா நிறைய அதில் வந்ததை நிறைய பஞ்சு டைலாக்லாம் போய் யாரோ பஞ்சு டைலாக் விட்டாங்களே. என்ன டைலாக் இது? ஆமாம், நிறைய விட்டான். இது மாதிரிலாம் அப்புறம் யோசித்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீ பஞ்சு டைலாக்னா பேரரசன் அப்புறம் திருப்பி பேர்லாம் வந்துச்சு. ஒரு விஷயந்தான் சொல்லி முடிச்சுட்றேன். ஒரு ஆக்ஷன் படம், ஒரு பெரிய ஹீரோ வச்சு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த இயக்குனர் அந்த ஹீரோவை லவ் பண்ணணும், நேசிக்கணும். அப்போ தான் அந்த படம் ரசிகருக்கு பிடிச்ச படமாக வரும், வெற்றி அடையும். ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது திருப்தியாக வராது. ஒரு க்ளோஸ்அப் வைக்கணும்னு ரசிச்சு வைக்க மாட்டோம் நம்ம. அது மாதிரி மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி அவர் கேரக்டர் எப்படியோ நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும். படம் நல்லா வரணும்னா, அது மாதிரி லவ் ஸ்டோரி நல்லா வரணும்னா, ஒரு காதல் படம் நல்லா வரணும்னா அந்த ஹீரோயின் லவ் பண்ணணும். மனசளவில் நான் சொல்கிறது. இன்னும் லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு செல்ஃபோனில் மெசேஜ்லாம் அனுப்பிடலாம் அப்படி இருக்குல்ல. மனசில் நம்ம ஃபீல் பண்ணணும், அதை ரசிக்கணும். அணுவணுவாக பேச நம்ம ரசிக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது அது ஆடியன்ஸ் ரசிப்பான். நம்ம காதல் படம் பண்ணும்போது கதாநாயகியை லவ் பண்ணுவோம். டைரக்டர் சொல்கிறேன், எல்லோரும் நீங்களாச்சும் நாங்களும் சொல்லிடாதீங்க. இயக்குனர் மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது ஹீரோவை லவ் பண்ணுவோம். இதில் கோபி ரெண்டுமே பண்ணிட்டார். அதான் உதாரணம் பெட்ரூம் சீன். கதாநாயகி லவ் பண்ணிட்டாரு, ஹீரோவையும் லவ் பண்ணிட்டாரு.
மாஸ்டர் சொன்ன மாதிரி இதில் ரீரெக்கார்டிங் சூப்பர். அவர் சொன்னார் சும்மா உருட்டு வாங்கினார், இதில் உருட்டில் மிரட்டியிருக்காங்க. ஆமாம், எடிட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. கோபி சார், நீங்கள் மிகப்பெரிய இயக்குனராக வரக்கான தகுதி இந்த டிவியை காத்துட்டிய. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம்ம தினேஷ் சார் மிகப்பெரிய ஹீரோவாக உருவெடுத்துடணும். கோபி வந்து மிகப்பெரிய வெற்றி படைய இயக்குனர் உருவாகிட்டு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு விஜய் கட்சியில் இணைஞ்சிடணும். அது அடுத்த லட்சியமாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம சவுந்தர் சார் இருக்கார், அவர் நிறைய கொடியை செடி வளர்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ தாவக்க கொடி வளர்த்துக்கிருக்காரு. என்ன, ஒரு பக்கம் செடி வளர்க்குறாரு, ஒரு பக்கம் விஜய் சாரோட கொடி வளர்த்துக்கிருக்காரு. ஏன்னா நல்ல ஒரு சேர்ந்துட்டீங்க, நல்ல ஒரு பொசிஷன் வாங்க, ஒரு சீட்டை வாங்கி எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாமான்களுக்கும் முதல் வணக்கம். அப்படி ஒரு பெரிய விஷயத்தில் நான் சொல்லவே இல்லை. நான் கேட்டேன், ஏன் படத்தோட முக்கியமான ஒரு கதாநாயகன் இருக்கும்போது கதாநாயகி கண்டிப்பாக வர வேண்டும் இல்லையான்னு கேட்டேன். அவங்க ரொம்ப நிறைய படங்கள் பண்ணி பிஸியாக இருக்காங்களா தெரியல, எனக்கு பேர் தெரியல, அதனால தான் கேட்டேன். தப்பாக என் பேர் தெரியாமல் அந்த ஆடியோ பக்ஷன் வந்திருக்காரு. இல்லை இப்போ கதாநாயகர் சொன்னார், இல்லை அவங்க ஏதோ பிஸியாக இருக்காங்க. சரி, பிஸியாக இருக்க நல்ல விஷயம்தான். ஸோ இருந்தாலும் ஒரு படத்தை மதிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும், நாங்கள் இந்த படத்தில் பணிபுரியவில்லை என்றாலும் இந்த திரைப்பட ட்ரெய்லரை நான் ஒரு 2 days முன்னாடி பார்த்து இது ஒரு அருமையான ஒரு, அதாவது நான் ஏன் சொல்ல வேண்டும் இல்லை, நாங்களே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு படத்தின் முன்னோட்டம் தான் அந்த படத்துடைய கதையை நிர்ணயிக்கும், அந்த படத்தோட குவாலிட்டியை சொல்லும். அந்த விஷயத்தில் இது முதல் குவாலிட்டியில் இருப்பதை பார்த்து பெருமை அடைகிறேன். ஏன்னா நாங்கள் எத்தனையோ படங்கள், எத்தனையோ ட்ரெய்லர்ஸ் நாங்களும் கட் பண்ணுறோம், எத்தனையோ வெளியே விடுறோம். இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு முன்னோட்டம், அதுவும் அந்த எழுத்து மேற்கும் கோபி அவருடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த படத்தில் ஒரு கான்செப்டாகவே நல்லா இருக்குது. 26 ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அது ஒரு நம்பிக்கை, அது நல்ல விஷயந்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, நம்ம இளவரசருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன சார் பேரு சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ பேரு சார் நம்பிக்கை இல்லை, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான். என்ன சொல்கிறீங்க, அது அரசியல் மேடையாக்க வேணாம். இல்லை கூட்டம் இல்லை, வெரி குட். அரசியல் மேடையாக்க வேண்டாம். இது அவர் நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு முதல்ல அந்த டக்குன்னு போகும்போது தெரியல. அதுக்கப்புறம் நான் மொபைலில் தான் பார்த்தேன் ஒரு 3 days முன்னாடி. அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தோன்னே இது ஏன் ஒரு புது சவுண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டது. சரி, ஓகே, அவருடைய கதையில் ஏதோ ஒரு விஷயம், இந்த சில பேர் இந்த கதைக்குள்ளே ஏதாவது சில விஷயங்கள் வரும், அதுக்காக ஒரு போஸ்டர் தேவைப்படும், மேபி அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அது இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. அவர் மேலே கொண்ட பற்று நினைக்கிறேன். எனக்கு பற்று ஜாஸ்தி தான். ஏன்னா அவர் அதிகம் பண்ண ஒரு 180 படம் பண்ணினாரா, நான் 45 படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமாக ரீரெக்கார்டிங் அவர் தர்ம பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் என்ன பார்த்துட்டு உடனே என்ன ஒரு சமீபத்தில் எல்லாம் உருட்டுற மாதிரி இருக்குது. இது ஒரு அவ்வளோ அழகாக ஒரு பொய்ட்டிக்காகவும் ஒரு த்ரில்லர் படத்தில் ஒரு மிலோடி வித் ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அது என்னை ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. அப்போ நான் எனக்கு மெயினாக கூப்பிட்டது வந்து என்னுடைய நண்பர் நரேஷ். அவர் வந்து ஒரு பத்திரிக்கை தொழில் உள்ளவர். அதுக்கப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எனக்கு. இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, தினமலர் பத்திரிகை வந்து அவங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பாத்தியப்பட்ட ரொம்ப நட்பு குடும்பம். ஸோ அவங்களோட பையன் சொன்னோன்னே தான் உடனே நான் வந்தேன். உடனே வந்ததில்லை, அவங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபேமிலி ஆச்சு. அப்படி பார்க்கும்போது அவர் ஹீரோ தினேஷ் சார் என்கிட்ட பேசினார். அப்போ பேசும்போது உடனே அவர் பேசும்போது எனக்கு அந்த நம்பிக்கை வரல. ஏன்னா அவர் அப்படி பேசினார். புரியுது அவங்களுக்கு. உடனே நம்பிக்கை வரதுன்னு அந்த ட்ரெய்லர் லிங்க் அனுப்புங்க சொன்னால் பார்த்த உடனே எனக்கு பார்த்த உடனே நான் டேரக்டர் கேட்டேன், யார் மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா. அது இல்லாமல் கலை இயக்குனர், அப்புறம் எடிட்டர் நிரஞ்சன் பற்றி நல்லா பேச, நல்லா அழகாக ஷார்ட் ஒரு அருமையாக கட் பண்ணியிருந்தார். ஒரு ட்ரெய்லரை வந்து எப்படி கட் பண்ண வேண்டும் என்ற ஒரு யுக்தியை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தார். ஏன்னா அவரோட முதல் படம்னு நினைக்கிறேன்.
முதல் படமா சார்? முதல் படமா? இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ட்ரெயிலர் கேட்டா அது ஓகே, நல்லா அது அதில் நல்லா பண்ணியிருந்தாரு சார். ஏன்னா அதாவது ஒரு படம் யாதும் அறியான்னு ஒரு படம் தெரியாமல் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரும் ஒருத்தர் வச்சு தான் வரணுன்னாங்க. அப்புறம் பத்திரிகை துறையை சேர்ந்த ஒருத்தர் கதாநாயகர் வரப்போகிறார். அது வரும்போது அந்த அந்த படத்தோட தரம் எப்படின்றது அந்த முன்னோட்டம் தான், அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தில் நடித்த அப்புக்குட்டி, மேலும் தினேஷ், தம்பி தினேஷ் அவரும், மேலும் அந்த மலை மேல் நிற்கும் அந்த கதாநாயகர் 2 பேருக்கும், அந்த பாண்டி அவர்களுக்கும், அவர் நல்லா பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் மேலும் வெற்றி அடைய வேண்டும். இன்னொரு விஷயம், பத்திரிகை துறையிலேருந்து நமக்கு ஒரு கதாநாயகன் கிடைத்திருக்கார். அவருக்காக பத்திரிகையாளர் நம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மேலும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். தினமலர் பற்றி நமக்கெல்லாம் தெரியும். அங்கேருந்து ஒரு அம்பி வருவார்னு எதிர்பார்த்தேன். ரெமோ வருவார்னு கூட பார்க்கலாம். அந்நியனே வந்திருக்கிறார். தினமலர் குடும்பத்துலேருந்து ஒருத்தன் வந்து சைவ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் அமாவாசையில் எங்கேயாவது வெளியில் சுற்றிக்கிட்டேன்னா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவோ இல்லை மனைவியோ, அப்பாவுக்காக இன்றைக்கி ஒரு நாள் சைவம் சாப்பிடுங்க அப்படின்னு. அவங்க சொல்லும்போது மணி ஒரு 2:30 3 இருக்கும். சென்னையில் அது மாதிரி எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கே தெரியும், சத்தியமாக சைவ சாப்பாடு கிடைக்காது அந்த டயத்துக்கு. சைவம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரேர் ஆகிடுச்சு, அசைவம் தான் வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த தினமலர் குடும்பத்துலேருந்து அசைவமாக ஒரு படம் கொடுப்போம், கமர்ஷியலாக ஒரு ஹிட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு தினேஷ் சார். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு புத்திசாலி பிள்ளை எப்படி பொழைச்சிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள் தினேஷ் சாருக்கு. சோகமாக பார்க்குறாரு. நான் சொன்னதில் அவருக்கு சந்தோஷமாக வருத்தமானு தெரில. நிச்சயமாக வந்து நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் போது நிச்சயமாக ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை வந்து அனுபவிப்பார். ரொம்ப அப்பாவியாக பார்த்த ஒரு பிள்ளை இப்படி ஒரு டெரராக பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் அப்பப்போ அந்த விஷயங்கள்லாம் அனுப்பும்போது நான் பெருசாக ஒன்றும் கமெண்ட் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியில் பேசுவோம் அப்படின்றதுனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். நம்ம நேரில் சில இப்போ மனிதர்களை பார்ப்போம், ஆனால் திரையில் அந்த மனிதர்களை பார்க்கும்போது அவங்க வேறு மாதிரி பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனம் இருக்கும். விஜய் சாரை பற்றிலாம் எல்லோரும் சொன்னாங்க. அவரோட 4 படங்கள் நடிக்கும்போது நேரில் பார்க்கும்போது இந்த அப்பாவி பிள்ளையா இப்படி திரையில் வந்து இப்படி விளையாடுது, பூந்து விளையாடுது, வீடு கட்டி விளையாடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். விஜய் சாரோட நெருங்கி பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சாஃப்டாக பேசுவார், ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப இதாக பேசுவார். வணக்கம்னு சொன்னால் கூட அந்த எல்லா எழுத்தையும் சேர்த்து வச்சு தர மாட்டார், அப்படி மென்மையாக தான் பேசுவார். ஆனால் அவர் டைலாக் பேசும்போது ஆகட்டும், அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அது ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கார். அந்த வரிசையில் சினிமாவில் வந்து ரொம்ப நம்ம நேரில் சாஃப்டாக பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து திரையில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து நமக்கு ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் தினேஷும் வந்து வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அவருடைய நட்புக்காக நிறைய பேர் இப்போ கூட பேரரசர் சொன்னாங்க, நான் எனக்கு வர முடியல, முக்கியமான வேலை இருந்தது. கணக்கல் மாஸ்டர் கேட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டாங்க. கேட்கும்போது எப்படி வர்றீங்க அப்படின்னு பக்கத்தில் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பேரரசர் இல்லை தினமலர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் நான் வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து முக்கியமாக வந்து நான் திரும்ப அவரே பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா வந்து கோபியை பற்றியும் ரொம்ப முக்கியமாக பேசி ஆகணும், டேரக்டர் கோபியை பற்றியும் பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி இவரை பற்றி சொல்லணுன்னா வந்து ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப அவர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி அதெல்லாம் அனுப்பிச்சு இதெல்லாம் வந்து நண்பர்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தது. எனக்கு அப்படி சொல்லும்போது இதுக்கான தேவையே இல்லை, அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு நடிகனாகட்டும், ஒவ்வொரு இயக்குனராகட்டும், ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், அந்த பத்திரிகையில் இன்றைக்கி எவ்வளவு தான் என்னமா வந்தாலுமே கூட அந்த பத்திரிகையில் ஒரு பேர் வர்றதன் மூலமாக ஒரு பெரிய டைரக்டருக்கு ஞாபகம் வருங்க. ஒரு படத்தில் நம்மளை நடிக்கிற கூப்பிட்ருப்பாங்க, அந்த பத்திரிகையில் உங்களோட பேர் பார்த்தாங்க, அது வேறு ஒரு பெரிய படமாக இருக்கும், பெரிய செய்தியாக இருக்கும். அதில் வந்து அந்த நடிகர்கள் லிஸ்ட்டில் ஒரு சின்னதாக நம்மளுடைய பேர் வந்திருக்கும், இல்லை தொழில்நுட்ப கலைஞர்கள் லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் வந்திருக்கும் பாருங்கள். அது பார்த்துட்டு ஒரு நிச்சயமாக வந்து ஒரு மணிரத்னத்துக்கோ சங்கருக்கோ கூட நினைவுக்கு வர அளவுக்கு பத்திரிகைகளுடைய ஆளுமை வந்து இருந்துச்சு. இன்றைக்குமே கூட இன்றைக்கி வந்து படப்பிடிப்புக்கெல்லாம் போனவங்களாம் அங்கெல்லாம் சவுத்துலாம் போனோம்னா எல்லாமே தினமலர் தான், சவுத்துலாம்
முழுக்க ஆக்கிரமிப்பு தினமலர் தான் இருக்குது. எவ்வளவு டிஜிட்டல் மீடியா வந்தாலுமே கூட இன்னைக்கு பத்திரிகை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உயிரோடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது காரணங்கள் வேறு. கையில் வச்சுட்டு அப்படியே என்னதான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலுமே கூட அந்த கையில் வச்சுட்டு உயிரோட்டமாக அப்படி பார்க்கக்கூடியது பத்திரிகை வந்து இன்னமும் அது வந்து இவ்வளோ போட்டி உலகத்தில் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் திரைப்படத்துறையில் இருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களுமே வந்து தினமலர் பத்திரிகையிலையோ எல்லா பத்திரிகையிலும், தினமலர் மட்டும் இல்லை எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க, அங்கே இல்லை மற்ற ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, திரைப்படத்துறையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, திரைப்பட நடிகராக வந்திருக்காங்க, மற்ற இயக்குனராக வந்திருக்கிறாங்க, நல்ல கோலோச்சி இருக்கிறாங்க இயக்குனராக வந்து பத்திரிகை துறை வந்து பெரிய வெற்றியில் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் பத்திரிகை துறை வந்து திரைப்படத்துக்கு வந்து கோலோச்சி இருக்கிறாங்க. அதே பத்திரிகை துறையில் அந்த குடும்பத்திலேருந்து ஒரு அதிபர் குடும்பமாக திரைப்பட அந்த பத்திரிகை அதிபர் குடும்பத்திலேருந்து ஒரு 4ஆம் தலைமுறை, தினமலர்ன்றது ஒரு பாரம்பரியமான பத்திரிகை, அதுலேருந்து ஒரு 4ஆம் தலைமுறையாக அந்த பத்திரிகையிலேருந்து வந்து அந்த பத்திரிகையுடைய அந்த முதலாளிகள் குடும்பத்திலேருந்து வந்து இன்னைக்கு வந்து நேரடியாக சினிமாவுக்கு வந்தது வேற யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தினேஷ் சார் வந்து அவர் வந்து நிச்சயமாக வந்து பல பேருடைய வளர்ச்சிக்கு, பல பேருடைய வாழ்க்கைக்கு, பல பேருடைய உயரத்துக்கு, பல பேர் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு அது வந்து அந்த பத்திரிகையெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதனால் அந்த பத்திரிகை குடும்பத்திலே வந்த அந்த தினேஷ் அவர்கள் நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக திரைப்படத்துறையில் கால் ஊன்றணும், பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் கோபி வந்து நிச்சயமாக வந்து விஜய் சார் அடுத்த படம் நடிப்பார். அது கோபி வந்து டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலுமே அவர் நண்பர்களோடு சேர்ந்து இந்த ப்ரொடக்ஷன் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அது எதுவுமே தெரியாத அளவுக்கு அவருடைய அந்த மேக்கிங் இருக்குது பாருங்கள், அந்த 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 தந்திரம் இருக்குது பாருங்கள். அந்த பெருசாக செலவு பண்ணலைன்னா கூட அந்த செலவு பண்ண மாதிரி காட்டக்கூடிய அந்த வித்தை இருக்குல்ல, அந்த வித்தை வந்து கோபிக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து எங்கேயுமே வந்து சோட போகலை, அந்த மாதிரி பரபரப்பாக அந்த விஷயத்தை காட்டியிருக்கிறாரு. நல்ல சரிகம மியூசிக், இது மாதிரி நல்ல ஒரு தரமான நிறுவனம் தான் இந்த பாடல்கள்லாம் எடுத்திருக்காங்க, ட்ரெய்லர்லாம் எடுத்திருக்காங்க, ஸ்னேக் விக்லாம் நல்லா ஹிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துறை விநியோகமும் வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய திரையரங்களை வரணும் அப்படின்னு சொல்லி கோபி வந்து நிச்சயமா நான் சொன்னது பலிக்கும். நாளைக்கே கூட விஜய் வச்சு ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட அமெரிக்கான இருக்கும். அந்த அதுக்கான ஒரு முகாந்திரமா இது பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ஒரு பெரிய வார்த்தையா ஒரு விஜய் ரசிகரான கோபிக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல நிறைய பேரை புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. புதுசாக நிறைய பேரை இந்த படத்தில் வந்து தொழில்நுட்ப கலைஞர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த தைரியம் வந்து எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியாக போயிடுவாங்க. கொஞ்சம் பிரபலமானவங்கள்ட்ட சொல்லிட்டு சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, ஏன்னா தொடர்பு இருக்கும். நான் சினிமாவில் நிறைய கோபி டிராவல் பண்ணியிருப்பாரு, நிறைய பேரோட தொடர்பு இருக்கும். அவர் நினைச்சிருந்தா அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து நிறைய பேரை வந்து ஏற்கனவே பிரபலமானவங்கள்ட்ட சார் இதில் வந்து என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது, நட்புக்காக பண்ணுங்க, இல்லை குறைவாக பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தொடர்பு இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனாலுமே கூட புதுசாக நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த தாய்மை உள்ளத்தை நான் பாராட்டுறேன் சார். ஏன்னா புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு உணர்வு. கைதட்டுங்க அந்த புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கும் போது அப்படியே நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. கீதா கைலாசம் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்கப்படாத ஒரு அம்மாவாக இருக்கிறாங்க. அவங்கள நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், என்னுடைய கட்டில் திரைப்படத்தில் தான் முதல் நடித்தாங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி கோபி வந்து தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து நடிகர்களை, ஹீரோவை இதில் வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எல்லாருமே ஒரு காலத்தில் புதுசாக வந்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு சினிமா வியாபாரம் வந்து புதுமுகம் அப்படின்னு சொன்னால் தயங்குது. அந்த தயக்கத்தெல்லாம் உடைச்சு தான் பல இயக்குநர்கள் வந்து புதிய புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் கோபி வந்து இந்த படத்தின் மூலமா ஒரு புதிய தடத்தை பதிக்கணும். அவர் அறிமுகப்படுத்தின தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வந்து கோலோச்சி சினிமாவில் பெரிய சாதனையை படைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனந்த் சாருக்கு என்னுடைய அவர் நெருங்கி பழகலைன்னா கூட டிஎஸ்ஆர் சார் வந்து அவரை பற்றி நிறைய தெரியும், நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். சம்பத் நாங்களாம் வந்து விஜய் சார் படத்தில் நடிச்சிருக்கிறோம். ரொம்ப நீண்ட காலமாக 25 ஆண்டு காலமாக அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சமீபத்தில் வந்து நம்ம தமிழ் சினிமா அவரை பயன்படுத்துறது கூட மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா வந்து சம்பத் சாரை பயன்படுத்திக்கிறது, சம்பத் ராம் பயன்படுத்திக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்கு. அந்த வகையில் இந்த படத்தை வாழ்த்து வந்த சம்பத் சாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புக்குட்டி பத்தி சொல்லணும்னா நான் வந்து ஒரு முக்கியமா சொன்னேன். ஆனந்த் ஒரு விஷயம் சொன்னாரு, முன்னெல்லாம் சாலிகிராமத்தில் இருந்தா சினிமா வாய்ப்பு கிடைக்கும், இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருந்தா சினிமா வாய்ப்பு கிடைக்கும்னு. ஓகே, எல்லாமே காலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து மாறிட்டு இருக்கணும் அப்படின்றது உண்மையா இருந்தாலுமே கூட நம்ம சாலிகிராமத்தை வந்து சினிமா என்னைக்குமே மறக்கக்கூடாது, கோடம்பாக்கத்தை மறக்கக்கூடாது, வடபழனியை மறக்கக்கூடாது, வலசரவாக்கமா எக்ஸ்டன் ஆயிருக்கு, இதையும் நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சமீபத்தில் ஒரு பெரிய ஹீரோட படத்தில் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஏன் அவர் டேட் கொடுக்கல அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து எந்த நிகழ்ச்சியை நான் குறையா சொல்லலை, அந்த நிகழ்ச்சியை நான் குறைவா சொல்ல, அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 100 படத்துக்கு சமமான நிகழ்ச்சி தான், குக்கு வித் கோமாளி. அந்த நிகழ்ச்சியில் அவர் நடிச்சிட்டு இருக்காருங்க, டேட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹீரோட படம் வந்து ஷூட்டிங் தள்ளி போகுது. ஏன் வந்து நீங்க வந்து ஒருத்தர் பிஸியா இருக்க ஒருத்தரே வந்து துரத்தி ஒரு டிவியில் ஒருத்தர் பிஸியா இருக்காருன்னா விட்டுருங்களேன். இந்த அப்புக்குட்டி இருக்காரு, எவ்வளோ பேர் அப்புக்குட்டி எல்லாம் வருஷத்துக்கு எல்லா நாளுமா வேலை கொடுத்துட்டோம்.
ஒரு தேசிய விருது பெற்ற கலைஞன் அப்புக்குட்டி, தேசிய விருது பெற்ற கலைஞன் அப்புக்குட்டி. ஏன் இந்த சினிமா வந்து இந்த மாதிரி ஒரு கலைஞர்களை வந்து சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்குது? இப்போ கோபி பயன்படுத்திருக்காரு, தேடி தேடி பயன்படுத்திருக்காரு. ஏன் இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து ஏன் நம்ம வந்து ரொம்ப பிஸியா இருக்கவங்களே ஏன் மார்க்கெட்டிங் ஒரு மாயைக்குள்ள ஏன் சிக்கிறோம்? ஒரு ஒரு டிவி நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு நடிகருக்காக ஒரு பெரிய ஹீரோட படம் ஒரு ஷூட்டிங்கே தள்ளி போற அளவுக்கு ஏன் அந்த பெரிய ஹீரோக்காக படம் ஓடாதா? ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு கொடுத்தவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பு? திரும்ப 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 இவங்களா இருந்தா உள்ள மார்க்கெட்டிங் இருக்குன்ற ஒரு மாயையை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ள நிறைய பேர், நம்ம பக்கத்துல நிறைய பேர் அப்புக்குட்டி இருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஜனநாதன் சார் சத்தியம் தியேட்டர்ல அன்னைக்கு பேசுறாரு. தேசிய விருதோட கமிட்டியோட அந்த சேர் பர்சனா ஜனநாதன் சார் இருக்கும்போது எவ்வளவு பேர் மலையாளத்துல பெங்காலத்துல எவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த அப்புக்குட்டிக்கு தான் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் அந்த தேசிய விருது அப்படின்னு நம்ம ஜனநாதன் சொன்னார். அந்த 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 காட்சி இன்னும் எனக்கு இருக்கு. அப்புக்குட்டி மாதிரியான கலைஞர்கள் நம்ம சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, வயது மூத்தவர்கள் இருக்காங்க, இளையவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. சினிமாவை நம்பி, சினிமாவை மட்டுமே நம்பி சோறுதுங்கிற அத்தனை பேருக்கும் நீங்க வாய்ப்பு இருக்கணும். நம்ம வந்து கொண்டாடுவோம், டிவியில் கொண்டாடுவோம். ஆனந்த் வந்து அற்புதமா ஒரு விஷயம் சொன்னார். அவர் சொன்னதுனால தான் எனக்கு தோணுச்சு டிவில இருந்து வரவங்களையும் கொண்டாடுவோம். ஏன்னா நானும் டிவில இருந்து வந்திருக்கேன், பத்திரிகையில் வந்திருக்கேன். அதே சமயம் நம்ம சினிமாவை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம சோறு போடணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களோட சேர்ந்து தான் நம்ம வளரணும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தினேஷ் சாரை பத்தி நான் பேசிட்டேன். அப்புறம் சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையில் இருந்துகிட்டு விஜய் சாரோடைய அவருடைய கட்சியில் செயல்பட்டுக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஒரு பக்கம் திரைப்பட விநியோகம் வேற ஒரு கட்சி, வேற ஒரு அரசியல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நான் அங்கே போயிட்டா என்னுடைய திரைப்பட வாழ்க்கையை பாதிக்குப்பான் அப்படின்னு பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு தைரியமான ஆளு சவுந்தரராஜன் வந்து இன்னைக்கு நான் வந்து விஜய் சாரோட ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் சேரன் சார்ட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். நான் சவுந்தரராஜன் சேரன் சார் 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்போ 2 மணி நேரத்தில் வேற வேற சப்ஜெக்ட்லாம் சினிமா பத்தி நிறைய வந்தது. பெரும்பாலும் விஜய் சாரோடைய அந்த நேசிப்பு, அந்த அவர் வச்சிருந்த நேசிப்பு, சவுந்தரராஜன் வச்சிருந்த நேசிப்பு வந்து இன்னமும் அப்படியே கண்ணுமடி நிற்கிது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சூழல், திரைப்பட விநியோக சூழல் வேற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நான் என்னுடைய கேரியரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், நான் வந்து விஜய் சாரோட தான் செயல்படுவேன் அப்படின்னு நிற்கும் போது அந்த தைரியம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. மாஸ்டர் உங்களை வணங்குற மாஸ்டர் இன்னைக்கு வந்து நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து இன்னைக்கு வந்து தன்னோட உயிரை பலி கொடுத்துருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த பாருங்க, சினிமா வந்து சாதாரணமாக போகிற போக்கில் வந்து நீங்கள் வந்து மொபைலில் பார்த்துடுறீங்க. சினிமாவில் மொபைலில் பாருங்கள், 2ஆம் தடவை பாருங்கள், முதல் தடவை தேட்டரில் பாருங்கள். இந்த படம் தேட்டருக்கான படம் தான். இந்த படம் வந்து ஓடிடியில் வரும், அதுக்கு முன்னாடி தேட்டரில் வரும்போது பாருங்க. சில படங்கள் ஓடிடியில் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி பாருங்க. இந்த மாதிரியான படங்கள் தேட்டருக்கான படம் தான். இவ்வளவு உயிரை கொடுத்து மாஸ்டர் வந்து இன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்து வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. மாஸ்டர் வந்து எத்தனையோ தடவை மரணத்தை இன்னைக்கு வந்து ஒரு உயிரை பலி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து மோகன்ராஜ் பலி கொடுத்துருக்கோம். நம்ம பலி கொடுத்துட்டு இங்கே நின்றுகிட்டு இருக்கோம் சினிமாவில். மாஸ்டர் வந்து எத்தனையோ தடவை அது மாதிரி ரிஸ்க் எடுத்திருப்பாரு. மாஸ்டர் ரிஸ்க் எடுத்ததுனால, நம்ம கடல் கண்ட மாஸ்டர் ரிஸ்க் எடுத்ததுனால எத்தனையோ ஹீரோஸ் வந்து இன்னைக்கு பேசப்பட்டிருப்பாங்க. எத்தனையோ ஹீரோஸுக்காக அவர் வந்து உயிரை பணயம் கொடுத்து அவர் வந்து ஸ்பாட்டில் நின்றுருப்பாரு. அவங்களுக்காக பல விஷயங்களை பண்ணியிருப்பாரு. அவங்க வந்து பேர் வாங்குறதுக்கு மாஸ்டர் வந்து நம்ம உயிரை கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு உயிரை கொடுத்த ஒரு நமக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் போகிற போக்கில் வந்து நம்ம சினிமா வந்து ஃபர்ஸ்ட் காப்பியே மொபைலில் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, மொபைலில் இந்த டெக்னாலஜி வந்து யாருமே தடுக்க முடியாது. மொபைலில் பாருங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அஃபீஷியலாக இது எங்கே ரிலீஸ் ஆகுது அங்கே முதல்ல பார்த்துருங்க. அஃபீஷியலாக தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டரில் பார்த்துட்டு அப்புறமா மொபைலில் பாருங்க. அஃபீஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடிடியில் பார்த்துட்டு அப்புறமா பாருங்க. இதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். ஏன்னா வந்து எத்தனையோ ஃபைட் மாஸ்டர்கள் அந்த ஒரு தியாகம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ கொடுத்துருக்கு. அதை நம்ம மறக்கக்கூடாது. மாஸ்டருக்கும் என்னுடைய நன்றி. பேரரசு சாரை பற்றி சொல்லணும்னா, ஏன் வந்து இந்த படத்தை பாராட்ட வந்துட்டு எல்லாரையும் பாராட்டுறேன் அப்படின்னா, எல்லாரும் ஒருத்தர் தொடர்பில் சங்கிலி பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பேரரசு சார் இன்னைக்கு விஜய் சார் வந்து இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிறது காரணம் பல இயக்குநர்களில் சில இயக்குநர்கள், அந்த சில இயக்குநர்களில் மிக எண்ணிக்கையில் சொற்பமான குறிப்பிடத்தக்க ஒரு 4 இயக்குநர்களை தாண்டி வேறு இயக்குநர்களே கிடையாது. அந்த 4 இயக்குநர்கள் இல்லைன்னு சொன்னால், அந்த விக்ரமன் சார் தொடங்கி அதுக்கப்புறம் வந்த ஒரு 4 இயக்குநர்கள் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு விஜய் சார் இல்லை. அந்த 4 இயக்குநர்களில் மிக மிக முக்கியமான இயக்குனர் நம்ம பேரரசு சார். அவர் விஜய் சார் சமீபத்தில் கடைசியா அதிரி புதிரியா உண்மையான மக்களுக்கு பிடிச்ச ஹிட் கொடுத்த படம் கொடுத்ததுன்னு சொன்னா சத்தியமா சொல்லுங்க, பேரரசு சார் படத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு படம் கொடுத்தான்னு சொன்னா இல்ல. மார்க்கெட்டிங்கால ஒரு விஸ்வரூபமா பேசப்பட்டிருக்கலாம், வியாபாரத்தில் அதை தாண்டி போயிருக்கலாம், அதை தாண்டி நிறைய வசூலா இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஆனா
ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ABC எல்லா சென்டர்லையும் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுத்தது விஜய் சார். கடைசியா கொடுத்தது வந்து திருப்பாச்சி சிவகாசி தான். அப்படி ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்த ஒரு பேரரசு சார். மலையாளத்தில் இது மாதிரி ஒரு ஹிட் கொடுத்த ஹீரோ இருக்கா, டைரக்டர் இருக்கான்னு சொன்னா அந்த ஹீரோ திரும்ப அந்த டைரக்டரை கூப்பிட்டு வாங்க நம்ம படம் பண்றோம் அப்படி சொல்றாங்க. மலையாளத்தில் ஒரு ஹீரோ கொஞ்சம் பின்னணி டைரக்டர் கூப்பிட்டு ஹீரோக்கு படம் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறாங்க. ஆனால் தமிழ்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரணும். விஜய் சாருக்கு பெரிய ஹிட் கொடுத்த அந்த பேரரசு சாருக்கும் என்னுடைய வணக்கத்துக்கு. கசாலி சார் எப்பயுமே வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணுவார். இன்னைக்கு வந்து சினிமா எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண தடுமாறி இருக்கவங்களாம் கசாலி சார் நிறைய உதவிட்டு இருக்காரு. இந்த படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டீம் ஒவ்வொருத்தராக எனக்கு பேர் சொல்லதில்லை. கேமராமேன் சார் வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னார். அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதெல்லாம் இதில் தெரிஞ்சுது. மியூசிக் டைரக்டரோட பர்சனல் ப்ரொமோஷன் இந்த படத்தை பற்றி பர்சனலாக நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்னால் பேர் சொல்ல முடியல. இந்த பிஆர்ஓ டீம் வந்து என்னுடைய சகோதரர்கள் மாதிரி. அவங்க தர்மா, சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து என்னுடைய முதல் படத்தில் யமுனால வேலை செஞ்சவங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆனந்த் இந்த படத்தை தாங்கி நிற்கிறாரு. இந்த படம் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இங்க உட்காந்துருக்க யாருமே வந்து எனக்கு புதுசான ஆட்கள்லாம் கிடையாது. நம்மளாம் வந்து 20 வருஷமா 25 வருஷமா பார்த்த நபர்கள். புதுசா ஊடகத்துக்கு ஒரு சில பேரோடய நம்ம பழகியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வெற்றியடைய வைப்போம். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, ஊடகம் மற்றும் யூடியூப் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நடிக்காத ஒரு படத்துக்கு வந்து பேசுகிறேன்னா இது 2வது தடவையோ 3வது தடவையோ நினைக்கிறேன். இப்போ தான் இயக்குனர் பேரரசு சாருடைய கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தினமும் அவர் வந்து யார் பழகினவங்க பழகாதவங்க யார் கூப்பிட்டாலும் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இதயம் அவர். உண்மையிலேயே அவரை பாராட்டியே தீரணும். ஸோ நான் இந்த படத்தில் நடிக்கலைனாலும் இதில் ஒர்க் பண்ணுற விஜய் ஆனந்த் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கேன். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ தினேஷ் சார் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. பட் அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். படம் அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை, ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் பஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது சார். நிச்சயமாக நீங்களும் ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் கோபி சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு தெரியுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிந்தி படம் கில் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன். இப்போ போன வருஷம் மார்க்கோ அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பார்த்தேன். அதோட பாதிப்பு இதில் சில காட்சிகளில் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சைலன்ஸ் த்ரில்லராக ஒரு அற்புதமான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட காட்சிகளை பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தோட பாடல் ஒரே ஒரு பாட்டு இப்போ கேட்டோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது சார். மியூசிக் டைரக்டர் சார், நீங்கள் ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் வரணும்னு நான் ஆண்டவனை பார்த்துக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாடல் வரிகளும் ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய ரொம்ப நாளாக நான் வந்து மாஸ்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படங்களில் ஃபைட்டர் இல்லை, நான் நிறைய பேர் என்னை ஃபைட்டர் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஃபைட் மாஸ்டர்கிட்ட, கண்ணக்கண்ண மாஸ்டர்கிட்ட நான் நிறைய படங்களில் வந்து ஹீரோக்களோடையும் வில்லன்களோடையும் கூட அடியாளாக நடிக்கும்போது அவருடைய படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து ஒரு படம் மாயி படத்துடைய இயக்குனர் சூரியபிரகாஷ் சாருடைய படத்தில் நான் மெயின் வில்லனாக பண்ணேன். முறையாக தமிழில் மெயின் வில்லனாக பண்ணது அந்த படம் தான், வருஷ நாடு. அந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் அவர் தான். எனக்கு அவ்வளோ அற்புதமாக கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஃபைட் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைட்டு முடிச்சு லாஸ்ட் நாள் போகும்போது, நீ பெரிய நடிகன் அவரோட இத்தனை நாளாக நீ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க உன்னை, நீ பெரிய நடிகனா வருவ, பெரிய வில்லனா வருவேன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமிச்சார். நன்றி மாஸ்டர். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு ராமேஸ்வரத்தில். அதே மாதிரி என்னோட நண்பர் அப்புக்குட்டி, நானும் அவரும் மெட்ராஸ் பட்டினம் படத்தில் நடித்தோம். படம் ஃபுல்லாக அவர் தூங்கிட்டே இருக்கிறது தான் வேலை. நான் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். ஒரு பீரியட் ஃபிலிம் அது. அதுக்கப்புறம் அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கி மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டு இன்றைக்கி சமீபத்தில் கூட ஒரு படத்தில் நானும் அவரும் இணைந்து நடிச்சிருந்தோம். இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு.
ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர், நல்ல நண்பர். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சேன் அப்புக்குட்டி. அப்புறம் என்னோட நண்பர் சவுந்தரராஜன் சார், செடிகளை வளர்க்கணும்னு ரொம்ப பாடுபட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ அரசியலில் குதிச்சிருக்காரு. ஆனால் பல வருடங்களாக பல பேருக்கு செடிகளை தானமாக கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல செடியை வளர்த்துருக்காரு. அந்த வகையில் நான் எங்கள் ஊரில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. நான் கேட்ட உடனே ஓகே சொல்லி கிட்டத்தட்ட 50 60 நினைக்கிறேன், 60 செடிகளில் அவரே அவரோட டீமோடு வந்து எங்கள் கோயில் வளாகத்தில் நட்டுட்டு போனார். நன்றி சார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 60-70% வந்து மரமாக இருக்குது சார். மீண்டும் உங்களை அழைப்போம், வந்து நீங்கள் அதை பார்க்கணும் அதை. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள்.